Taste the Daily. சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 267வது குரு பூஜையை முன்னிட்டு அதிமுக சார்பில் மரியாதை. வரும் 11ஆம் தேதி எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள மாவீரன் அழகு முத்துக்கோனின் திருவுருவ சிலைக்கு கழகத்தின் சார்பில் மரியாதை செலுத்த உள்ளதாக தலைமை கழகம் அறிவிப்பு. சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் திடீர் மாற்றம். ரத்தோருக்கு பதிலாக ஏடிஜிபி அருண் காவல் ஆணையராக நியமனம். சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையில் காவல்துறை கடும் விமர்சனத்துக்கு ஆளான நிலையில் காவல் உயரதிகாரிகள் பணியிட மாற்றம். ஆட்சியாளர்களே சரியில்லாத நிலையில் காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பயிர் சரியாக இருந்தால்தான் விவசாயம் நன்றாக வரும் எனும் நிலையில் விவசாயியே சரியில்லை என்றால் எப்படி பயிர் தரமாக இருக்கும் என மக்கள் கேள்வி. காவல்துறை அதிகாரிகளை மாற்றினால் மட்டும் போதாது, நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். காவல்துறை அதிகாரிகளுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என பொம்மை முதல்வருக்கு வலியுறுத்தல். நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது. அதனால் அவர்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் சட்டம் ஒழுங்கு காக்கப்பட்டிருக்கும் என காட்டம். எங்க பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமா இருந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும், ரவுடிகளை அடக்க முடியும். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தில், தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் ரவுடிகளின் ராஜ்யமாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்டாங் கொலையில் கைதானவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என கருத்து. இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க, கைது செய்யல, அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க. அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல, போலி குற்றவாளி. ஆகவே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும், பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும், அதனுடைய அகில இந்திய தலைவரும் போற்றுக்குரிய மாயாவதி அவர்களும் தெரிவிக்கின்றார்கள். உண்மை குற்றவாளிகளை அவருடைய சந்தேகங்களை போக்குவது அரசினுடைய கடமை. எந்தெந்த துறைகளில் எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பது மட்டும்தான் திமுக ஆட்சியின் திட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒரு திட்டத்தை முடித்தால் உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் கவனிப்பு கிடையாது. அவருடைய நோக்கமே வேற. எந்தெந்த துறையில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய திட்டம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். அமமுக மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை காலை வாக்குப்பதிவு.
திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரும் 10ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 44வது முறையாக நீட்டிப்பு. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அரசு பேருந்தின் சக்கரங்களை இணைக்கக்கூடிய ஜாயிண்ட் அறுந்து விழுந்ததால் பயணிகள் அவதி. ஓட்ட உடைசல் பேருந்துகளை இயக்கி விடியா திமுக அரசு மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே அரசு பள்ளிக்கு சென்ற சிறுமி மற்றும் சிறுவன் காரில் கடத்தல். விடியா திமுக ஆட்சியில் பள்ளிக்கு சிறுவர்களை அனுப்பவே பெற்றோர்கள் அச்சப்படும் அவலம். திருவண்ணாமலை பத்திரப்பதிவு மாவட்ட இணை சார் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத பணம் சிக்கியது. விடியா ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறை லஞ்சம் வாங்கும் துறையாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் குறைந்த விலைக்கு பருத்தியை ஏலம் கேட்கும் வியாபாரிகள். அதிகாரிகள் துணையுடன் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் சாலை மறியல். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 2 கர்ப்பிணிகளை ஒரே ஸ்ட்ரெச்சரில் அமர வைத்து வார்டுக்கு அழைத்து சென்ற அவலம். 2 கர்ப்பிணிகளில் ஒருவர் தவறி கீழே விழுந்து ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நேரிட்டால் அதற்கு விடியா மாடலின் மருத்துவத்துறை அமைச்சர் பொறுப்பேற்பாரா என மக்கள் கேள்வி. விடியா அரசுக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். அரசாணை 243ஐ ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்த மனைவி கைது. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனுக்கு மது வாங்கி கொடுத்து கொலை செய்தது அம்பலம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த தனியார் பள்ளி ஆசிரியர் போக்சோவில் கைது. விடியா ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் மோசடி. மோசடி பேர்வழிகளை முளையிலேயே தடுக்க நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். தஞ்சாவூர் அருகே வெளிநாட்டுக்கு கடத்தப்பட இருந்த 22 கோடி மதிப்பிலான 6 ஐம்பொன் சிலைகள் மீட்பு. தமிழகத்தில் நடைபெறும் சிலை கடத்தலை முழுமையாக தடுக்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு வலியுறுத்தல். சென்னை தாம்பரம் அருகே மூதாட்டியின் கழுத்தில் கிடந்த 5 பவுண்ட் தங்கச்சங்கிலியை மர்ம நபர் பறித்துச் செல்லும் சிசிடிவி காட்சி. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் நிம்மதியாக தெருக்களில் நடந்து செல்ல முடியாத அவலம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கத்தி மற்றும் கஞ்சாவுடன் காரில் வந்த இளைஞர்கள் சிக்கினர். விடியா ஆட்சியில் புழக்கத்தில் உள்ள போதைப் பொருளால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் அவலம். சென்னை விமான நிலையத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் பிடிபட்டது. தென்னாப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த பெண்ணிடம் சுங்கத்துறையினர் விசாரணை. சென்னை விமான நிலையத்தில் அடுத்தடுத்து சிக்கும் போதைப் பொருட்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழ்நாடு என்ன போதைப் பொருட்களின் கேந்திரமா என்றும் மக்கள் கேள்வி. நீட் தேர்வு வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சரமாரி கேள்வி. ஓரிடத்தில் மட்டும் வினாத்தாள் லீக் ஆனதாக மத்திய அரசு ஒப்புக்கொண்ட நிலையில் மிகப்பெரிய அளவில் வினாத்தாள் லீக் ஆகியிருக்கலாம் என உச்சநீதிமன்றம் அச்சம். நீட் விவகாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வினாத்தாள் கசிந்தது குறித்து பல்துறை நிபுணர் குழு விசாரிக்க வேண்டும் என யோசனை தெரிவித்த உச்சநீதிமன்றம் மறுதேர்வு மட்டுமே கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்றும் கருத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் நீட் விவகாரத்தில் உண்மையை திரித்து பேசிய அமைச்சர் உதயநிதி.
2021 சட்டமன்ற தேர்தலின் போது நீட்டை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு மீண்டும் வாக்குக்காக நாடகம். இந்தியா முழுக்க இப்பதான் வட மாநிலங்கள்ல புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த நீட் தேர்வு குளறுபடிகள்லாம். இப்பதான் ஒவ்வொரு மாநிலமா வட மாநில தலைவர்கள் மக்கள் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு நம்முடைய தலைவர் அவர்கள் 7 வருடத்திற்கு முன்பே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள், தமிழ்நாட்டு மக்கள். நீட் என்ற பிரச்சனை வந்தது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த நேரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது உண்மைதான். சென்னையிலிருந்து ஆந்திரா சென்ற ஹவுரா ரயிலில் ஏசி பெட்டியில் மழைநீர் ஒழுகியதால் அவதியுற்ற பயணிகள். வந்தே பாரத் ரயிலின் கட்டமைப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தும் குஜராத் மாடல் அரசின் மீது ரயில் பயணிகள் அதிருப்தி. ஜம்மு காஷ்மீர் கத்துவா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் உடன் நடந்த மோதலில் 4 ராணுவ வீரர்கள் வீரமரணம். ராணுவ வீரர்களின் பதிலடியில் தீவிரவாதிகள் தரப்பிலும் கடும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடும் என தகவல். உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை இணையத்தில் பகிர்ந்த மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. மக்கள் பணியாற்றுவதை விடுத்து உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை வெளியிடுவதுதான் குஜராத் மாடலா என மக்கள் கேள்வி. ஒலிம்பிக் தொடரில் இந்திய அணியின் தலைவராக ககன் நரங் பெயர் அறிவிப்பு. ககன் நரங் 5 முறை ஒலிம்பிக்கில் பங்கேற்றவர் ஆவார். பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் தொடரின் தொடக்க விழா அணிவகுப்பு. இந்தியா பெண்கள் சார்பில் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து தேசிய கொடியை ஏந்திச் செல்வார் என அறிவிப்பு.